ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் வித்யா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்பு ஐடிஐ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது இவங்க அம்மாவுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள், உடன் பிறந்தவங்களாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்களால முடிஞ்ச அளவு சீசனுக்குலாம் செஞ்சு பண்ணி கொடுத்ததாகவும் பட் அவங்கள ஒரு ரொம்பவே வரதட்சணை கேட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயே இவங்களுடைய அப்பா தவறிட்டாங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அதனால் இவங்களுடைய அம்மாவை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் ஓகேங்க, ஆனால் மனைவியும் குழந்தைகளும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகனுக்கு சொந்த வீடாக இருந்தாலும் சம்மதம், வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா புனிதா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க செங்கல்பட்டில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணுங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும். ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகனுக்கு திருமணமாகி இருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தை இருந்தாலும் ஓகே தாங்க. நான் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.